பண்டி நான்சி கூட எங்கேயோ போயிருக்காங்க போல இருக்கே. ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. அட்லீஸ்ட் ரோஸையாவது கூப்பிடு, நம்ம 3 பேரும் சேர்ந்து ஏதாவது ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கலாம். மம்மி, நான் லில்லி லோட்டஸ் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வரேன் மம்மி. அங்க பாரு லோட்டஸ், ரோஸ் நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா. ஹாய் ரோஸ். ஹாய் லில்லி. ஹாய் லோட்டஸ். பண்டி நான்சி எல்லாரும் படிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாட்? எக்ஸாம்ஸ் கூட முடிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்காக பண்டி படிச்சிட்டு இருக்கான்? ரோஸ், அது என்னது? இது கிளிட்டர் பென்னா? நோ லோட்டஸ், இத பார்க்கறதுக்கு கிளிட்டர் பென் மாதிரி இருக்கா, ஆனா கிளிட்டர் பென் கிடையாது. இது பேட்டர்ன் பென் தெரியுமா? வாட்? பேட்டர்ன் பென்னா? அது என்னது ரோஸ்? கேட்கறதுக்கே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கே. இது நார்மல் பென் மாதிரி எழுதாது. நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்கு? ஆரஞ்சு, கிரீன், ப்ளூ, பிங்க், பர்பிள் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஆரஞ்சு கலர் சிம்பிளான டிசைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். இங்க பாத்தீங்களா? ரோஸ், சோஃபா மேல வச்சா ஈஸியா இருக்காது, நீ வேணா ஃப்ளோர் மேல வச்சுக்கோயேன். வாவ், வாட் இஸ் திஸ் ரோஸ்? இது என்னது? இது கேப் விட்டு விட்டு எழுதுது. அதுதான் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா லைன் போட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் திரும்ப லைன், அந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் இது எழுதும். ஓ, நீ சொல்றத பார்த்தா ஒவ்வொரு பென்னும் ஒவ்வொரு பேட்டர்ன் நினைக்கிறேன். ஓ மை காட், அது என்ன பேட்டர்ன் இந்த பென்னிலேயே கொடுத்துருக்காங்களா? அப்படின்னா இது கர்வி லைன் மாதிரி வருமா? எக்ஸாக்ட்லி லில்லி, இந்த பென்னுடைய பேட்டர்ன் பாத்தீங்கன்னா கர்வி லைனா வரும் கிரீன் கலர்ல. இங்க பாத்தியா, லைன் அப்படியே கர்வ் மாதிரி வருது. நம்ம இதை வச்சு என்ன டிசைன் வேணாலும் மேக் பண்ணிக்கலாம். வாவ், ரொம்ப யூனிக்கா தான் இருக்கு. ஓ மை காட், ஓ மை காட், இதை வச்சு நம்ம நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணலாம் போல இருக்கே. நீங்க இப்ப பார்த்தா 2 பெண்ணுமே ரொம்ப சிம்பிளானது தான். நான் அடுத்தது காமிக்க போறது எல்லாமே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்க. இது பாருங்க, ஒரு லைன் ஒரு டாட், ஒரு லைன் ஒரு டாட், ப்ளூ கலர்ல இருக்கு. வாவ், உண்மையாவே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. வேற பேப்பர் எடுத்துக்கலாம், பட் இந்த டைம் நான் தான் ட்ரை பண்ண போறேன். ரோஸ், ட்ரை பண்ணி பாரு லில்லி. இந்த பிங்க் பர்பிள் எல்லாம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் தெரியுமா? இதுல என்ன இருக்கு? இதுல ஸ்டார் போட்டிருக்கு, அதுக்கப்புறம் 3 டாட். இது பாத்தியா, இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கல்ல? கம் ஆன் ரோஸ், உண்மையாவா சொல்ற? ஓ, ஓ மை காட், ஸ்டார் போட்டு, பட் எனக்கு இத கரெக்ட்டா யூஸ் பண்ண தெரியல. நீ இத ஸ்ட்ரைட்டா வச்சு மட்டும் தான் யூஸ் பண்ணனும். இது ஒரு ரோலர் மாதிரி தான். வெயிட், நான் வேற பேப்பர் எடுத்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாத்தியா, ஸ்டார் போட்டு அதுக்கப்புறம் 3 டாட் வருது. வாவ், உண்மையாவே இது ரொம்ப ஃபன்னா தான் இருக்கு. பண்டி பார்த்தானா இதை வச்சு ஏதாவது டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணலாம்னு நினைப்பான். இதுல ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் போட்டிருக்கு, அதுக்கப்புறம் 3 டாட் போட்டிருக்கு. ரொம்ப கியூட்டா இருக்கு ரோஸ். எனக்கும் இந்த மாதிரி ஒரு பென் வாங்கிட்டு வரையா? நான் உங்க 2 பேத்துக்காக தான் இந்த பென் எடுத்துட்டு வந்தேன். என்கிட்ட ஏற்கனவே இந்த மாதிரி வேற வேற டிஃப்ரெண்டான டிசைனான பேட்டர்ன் போடுற பென் எல்லாம் என்கிட்ட இருக்கு. இதை ட்ரை பண்ணி பாரு. இதுல என்ன பேட்டர்ன் இருக்கு? ஒரு ஹார்ட், அதுக்கப்புறம் 3 டாட். ரொம்ப கியூட்டா இருக்கு ரோஸ். ரோஸ், எனக்கு ஒண்ணு லில்லிக்கு ஒண்ணு தனியா வாங்கிட்டு வந்திருக்கியா? நோ நோ கைஸ், உங்க 2 பேத்துக்கு சேர்த்து தான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அது இல்லாம பண்டி நான்சிக்கு 2 பேத்துக்கு சேர்த்து ஒன்று. சாரி, பண்டி அண்ட் சிண்டுக்கு ஒன்று, நான்சிக்கு ஒன்று, தனியா ஒன்று. ஓகே, இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வேற ஏதாவது இப்போ இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடலாமா? வெயிட் பண்ண ரோஸ், நான் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணிக்கிறேன். வா, ரொம்ப நல்லா இருக்கே. இதை வச்சு கண்டிப்பா இன்னைக்கு நான் சூப்பரான உங்களுக்கு ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணி காமிக்க போறேன். பண்டி, நான்சி, சிண்டு எல்லாருமே இன்னைக்கு அவங்க மாம் உள்ளேயே உட்காந்து படிக்க சொல்லிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். நீ அவங்க கிட்ட பேசினியா மார்னிங்ல இருந்து? கத்திரிக்காய், வெண்டைக்காய், புடலங்காய், பாவக்காய். அக்கா அக்கா அக்கா, மீனா வந்திருக்கேன்க்கா. அக்கா, என்னக்கா இது? அக்கா, என்னது இது? சீதாக்கா ஒருவேளை ஊருக்கு போயிட்டாங்களா? சரி, மாலாக்காட்ட கேட்டு பார்ப்போம். மாலாக்கா, மாலாக்கா, நீங்களாவது இருக்கீங்களா இல்லையா? ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்களா? நான் இவ்வளவு நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஒருத்தரையும் ஆளை காணோம். கூப்பிட்டா 2 செகண்ட்ல வெளியில வருவாங்க. எனக்கு தெரிஞ்சே அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த பக்கத்து வீட்டுக்கு போயாவது வியாபாரத்தை பார்ப்போம். கத்திரிக்காய், வெண்டைக்காய், புடலங்காய். ஓ மை காட், யாரு அந்த ஆண்டி? வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு ட்ரேல போட்டு எடுத்துட்டு வராங்க. பாப்பா, நீங்க எல்லாரும் இந்த ஏரியாவுக்கு புதுசா குடி வந்திருக்கீங்களா? போய் உங்க அம்மாவை கூப்பிட்டு வாங்க, காய்கறி வந்திருக்கு, வாங்கிக்கிட்டோம். ஓ ஆண்டி, நீங்க வெஜிடபிள் எல்லாம் சேல்ஸ் பண்றவங்களா? எங்க மாம் எப்பவுமே சூப்பர் மார்க்கெட்ல போய் ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வருவாங்க ஆண்டி. என்னது, சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வருவாங்களா? அட நீ வேற, ஏமா சூப்பர் மார்க்கெட்டுக்கே நான் தான் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கிட்டயே வாங்க சொல்லு, நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறி எல்லாம் கம்மி விலையில கொடுப்பேன். சீக்கிரமா போய் உங்க அம்மா அப்பாட்ட சொல்லுப்போ. இங்க பாரு, வெண்டைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஏ மீனா, கூடை எடுத்துட்டு வர்றதுக்குள்ள ஒரு நிமிஷம் உன்னால வீட்டு முன்னாடி நிற்க முடியாதா? அதுக்குள்ள அவ்வளோ தூரம் போயிட்ட. இரு, நான் சீலாவையும் வர சொல்லிட்டு வர்றேன். சீலா, சீலா, கொஞ்சம் சீக்கிரமா வா. அந்த காய்கறி விற்கிற மீனா வந்திருக்கா. கூடை எடுத்துட்டு பணத்தை எடுத்துட்டு வா, இல்லாட்டி போயிருவா. பாத்ரூம்ல இருந்தேன், கூடை எடுத்துட்டு வர்றதுக்குள்ள பக்கத்து தெருவுக்கே போயிட்டு போல இருக்குது. ஒரு 2 நிமிஷம் எங்களுக்காக உன்னால வெயிட் பண்ண முடியாதா? காய்கறி எல்லாம் என்ன விலை? ஓ மை காட்,
நம்ம வீட்டு முன்னாடி ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்டே போட்ட மாதிரி இருக்கே. நம்ம மாம்க்கு கண்டிப்பா இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. மாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா திட்டுவாங்க. என்ன மீனா, காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கா? விலையெல்லாம் என்ன விலை? நியூஸில் ஏதோ பயங்கரமாக விலை ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மீனா இது? காய்கறி எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பழசு மாதிரி தெரியுது. பழசு எல்லாம் எங்களுக்கு கொடுக்கலான்னு பார்க்குறியா? கேரட் எல்லாம் ஊட்டியிலிருந்து வந்தால் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே. எல்லாம் ரொம்ப வாடி போன மாதிரி இருக்குது. போன வாரத்து காய்கறி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான்னு நினைக்கிறேன். ஏங்கா, நம்ம தெருமுனையில் புதுசாக ஒரு மளிகை கடை போட்டிருக்கானே, அங்கேயே இப்போல்லாம் டெய்லி காய்கறி ஃப்ரெஷ்ஷாக வருதுக்கா. பேசாமல் அங்கேயே வாங்கிக்கலாமா? இது நல்ல கதையா இருக்கே. உங்க தெருமுனையில் இருக்கிற மளிகை கடைக்கே நான் தான் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏங்கா, இன்னைக்கு நேற்று அவங்க 2 பேத்துக்கு நான் காய்கறி கொடுத்துட்டு இருக்கேன். 10 வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சொத்தையெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவேனா? எல்லாம் ஃப்ரெஷ்ஷான காய்கறி தான்க்கா, ரேட்டெல்லாம் கம்மி தான். சரி சரி மீனா, கோச்சுக்காத. எனக்கு பச்சை மிளகா 1 கிலோ போடு, வெங்காயம் ஒரு 2 கிலோ போடு. அக்கா, காலிஃப்ளவரு உங்களுக்காகவே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன்க்கா. ஊட்டியிலிருந்து வந்தது. இங்கே பாருங்க, இந்த மாதிரி பூ வெள்ளையா வேறு யாருக்கிட்டையும் கிடைக்காது. ஒன்று வச்சிட்றேங்க்கா. வச்சிடு. பண்டிக்கு காலிஃப்ளவர் சில்லினா ரொம்ப பிடிக்கும். அப்படியே கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுரு. கருவேப்பிலைக்கெல்லாம் உங்ககிட்ட என்னைக்காவது நான் காசு வாங்கியிருக்கேனாக்கா? கருவேப்பிலைக்கு யாருமே காசு வாங்குறது இல்லை மீனா. யார் இது இப்படி காது கிளியிற மாதிரி ஹார்ன் அடிச்சிட்டு இருக்கிறது? ஏம்மா, இந்த தெருவில் நான் எப்பவுமே காய்கறி வித்துட்டு இருக்கேன். நீ வேற ஏதாவது ரூட்ல சுத்தி போமா? இந்த ரூட்டு இந்நேரத்தில் பிஸியா இருக்கும். வாட்? வேற ஏதாவது ரூட்ல சுத்தி போகணுமா? நான் இமீடியட்டா சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்ததா குக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் வண்டியை ஓரமா போடுறீங்களா? அட கடவுளே, சூப்பர் மார்க்கெட்டுக்கா போய் வாங்குறீங்க? நம்ம கிட்ட எல்லாம் ஃப்ரெஷ்ஷான காய்கறி. இங்க பாருங்க, ஊட்டியிலிருந்து டைரக்டா வந்திருக்குது. விலையெல்லாம் உங்க சூப்பர் மார்க்கெட்டை விட பாதி விலை தான் இருக்கும். எங்ககிட்டயே வாங்கிக்கோங்கம்மா. நோ 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 நோ, ஐம் ரியலி சாரி. என்னால் உங்ககிட்ட வாங்க முடியாது. எனக்கு எப்போவுமே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி தான் பழக்கம். தயவு செஞ்சு வண்டியை கொஞ்சம் ஓரமாக போட்டிங்கன்னா என்னோட காரை எடுத்துகிட்டு போயிடுவேன். அட என்னம்மா இது, உங்களோட பெரிய தொந்தரவா போச்சு. ஏ மீனா, நீ நினைக்கிற மாதிரி அவங்க ஒன்றும் பக்கத்து தெருவை சேர்ந்தவங்க கிடையாது. நீ சுற்றி போன்னு சொல்கிறக்கு அவங்க நம்ம பக்கத்து வீட்டுக்கு தான் குடி வந்திருக்காங்க. பண்டியோட ஃப்ரெண்ட்ஸு. உங்கள்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வண்டியை இந்த மாதிரி நடு ரோட்டில் போடாதான்னு. இப்போ ஓரமாக எடுத்து போடுறியா இல்லையா? என்னது, உங்க பக்கத்து வீட்டுக்கு தான் வந்திருக்காங்களா? அக்கா, அவங்க கிட்ட சொல்லி நம்ம கிட்டயே காய் வாங்க சொல்லுங்கக்கா. அட கடவுளே, இந்த பக்கம் லில்லி லோட்டஸோடைய அம்மாவும் எங்கேயோ போயிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. இந்த மீனா வேற வண்டியை எடுக்கவே மாட்டேங்கிறா. ஓமே காட், இந்த ஸ்ட்ரீட்ல என்ன நடக்குது? ரோஸ் மாம் வேற அந்த பக்கம் காரை எடுக்க முடியாம நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நான் வேற பிளாக் ஆகியிருக்கேன். பண்டி மாம், யார் அந்த லேடி? தயவு செஞ்சு அந்த வெஹிக்கிளை ஓரமாக போட சொல்லுங்க. டிராஃபிக் எப்படி ஆயிருக்கு பாருங்க. நாங்கள் எப்படி வெஹிக்கிள் எடுக்க முடியும்? எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு இப்போ. அட கடவுளே, இவங்களுக்கு வேற பாவம் ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்காமே. மீனா, நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன், தயவு செஞ்சு வண்டி எடுத்து ஓரமாக போடுமா. அவங்க 2 பேரும் போகணும்ல. அக்கா, என்னக்கா இது? எப்போவுமே இப்படி நிறுத்துறது வழக்கம் தானக்கா. ரோட்டுக்கு ஒரு ஓரமாக போகலாம்ல. இன்னொரு 10-15 பேர் நம்ம தெருவிலிருந்து வந்து வாங்குவாங்க. மீனா, எப்பவும் இப்படி நிறுத்துறது தானே வழக்கம். பண்டியண்ணா, இங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்து பாருங்கண்ணா. நம்ம ரோட்ல எப்பவும் போல மீனாக்கா வண்டியை போட்டுட்டாங்க. பாவம், ரோஸ் அம்மாவும் லில்லி அம்மாவும் வண்டி எடுக்க முடியாம நின்றுட்டு இருக்காங்க. ஏதோ சண்டை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்னா. என்னடா சிண்டு சொல்ற? சண்டை வந்துருச்சா? ஐயோ, இந்த மீனாக்காட்ட சொன்னா கேட்கவே மாட்டாங்கடா. சீக்கிரமா வாடா, போய் என்ன ஏதுன்னு பாக்கலாம். நம்ம போய் எந்த யூஸும் இல்ல. அங்க பாருங்க, மீனாக்கா வண்டி எடுக்க மாட்டேன்னு நின்றுட்டு இருக்காங்க. அது எப்படி அவங்க வண்டி எடுக்க மாட்டேன்னு நிப்பாங்க? இப்ப நான் போய் சொல்றேன் பாரு. மீனாக்கா, ஏன்க்கா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? வண்டி எடுத்து ஓரமா போடுங்கக்கா. நம்ம ஸ்ட்ரீட்டுக்கே நிறைய பேர் குடி வந்திருக்காங்கக்கா. நான் இந்த தெருவுக்கு 10 வருஷமா காய்கறி கொண்டு வந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி யாருமே என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. இப்ப குடி வந்தவங்க இவங்க என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நீங்க அவங்க பேச்சு கேட்டு என்னை இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. எடுக்கிறேன், நீங்க கோச்சிக்காதீங்க. வண்டி எடுத்து ஓரமா போட்டுறேன். அதுக்கப்புறமா நீங்க போய்க்குவீங்களாமா? எனக்கு காய்கறி எடுத்து வரைக்கும் போதும் மீனா. 200 ரூபாய் அடுத்த வாரம் தரேன், சரியா? நீ முதல்ல வண்டி எடுத்து ஓரமாக போடு. மாலா, நீயும் சீக்கிரம் காய்கறி வாங்கிட்டு வா. இங்கே ஒரே பிரச்சனையா இருக்கு. எனக்கு ஒரு காலிஃப்ளவர் மட்டும் போதும் மீனா. நான்சி கிட்ட பணம் கொடுத்து விடுறேன், வாங்கிக்கோ. நான்சி, சீக்கிரமா வீட்டுக்கு வாமா. அட கடவுளே, இவங்க 2 பேர் பண்ண வேலை எனக்கு வியாபாரமே கெட்டு போன மாதிரி இல்லை இருக்கு. அக்கா, உங்க வியாபாரம் எல்லாம் ஒன்னும் கெடாதுக்கா. எடுத்து எங்க வீட்டு பக்கத்துல போடுங்க. பத்தாதுக்கா, இன்னும் தள்ளி போடுங்க. போடுறேன். அவசரப்பட்டா எப்படி தள்ள முடியும்? வண்டியில எவ்வளோ காய்கறி இருக்கு தெரியுமா? 200-300 கிலோ இருக்கு.
அதான் இது பண்ணிட்டேன் இல்லம்மா. நீங்கள் 2 பேரும் உங்கள் வண்டியை எடுத்துகிட்டு போங்க. தேங்க்யூ பண்டி, தேங்க்யூ சிண்டு, அண்ட் சாரி ஃபார் த கன்ஃபியூஷன். எங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைல்ல, அதனால தான் நான் டென்ஷன் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் மாம் கிட்ட நான் அப்புறமா வந்து பேசுகிறேன்னு சொல்லு. பாய் சிண்டு, பாய் பண்டி. ஈவினிங் வந்து உங்களை